السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் வாழுகின்ற இவ்வுலகத்திலே எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவன் கஷ்டப்படுவதை அவன் பிரியப்படுவது கிடையாது. எல்லா காரியங்களுமே இலகுவாக முடிந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான் மனிதன். உதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தய போட்டியிலே ஓடக்கூடிய ஒருவன் தனக்கு மிகவும் போட்டியாளராக இருக்கக்கூடியவன் நம்மோடு ஓட வேண்டும் என்று நினைப்பானா, இல்லை ஓடி எப்படியாவது நாம் தான் முதல் பரிசை வெல்ல வேண்டும் என்று நினைப்பானா என்று கேட்டால், நிச்சயமாக நாம் முதலாவதாக வர தோதுவானவன் தான் ஓட வேண்டும் நினைப்பான். ஒரு பள்ளிக்கூட மாணவன் பரீட்சை எழுதுகின்ற நேரத்திலே அவனுக்கு கேள்வித்தாளிலே வரக்கூடிய வினாக்கள் மிகவும் கஷ்டமானதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பானா அல்லது இலகுவாக இருக்க வேண்டும் நினைப்பானா என்று கேட்டால், மிகவும் இலகுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். இது பொதுவாக இயற்கையான ஒன்றுதான் எல்லாத்திலையும். அதே போல இவ்வுலகத்திலே வாழுகின்ற மனிதர் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த சிரமமும் இல்லாமல், எந்த நோய் நொடியும் இல்லாமல், பொருளாதார ரீதியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எல்லாருடைய எண்ணத்திலேயும் ஓடக்கூடிய ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் பிரியப்படுகின்றானா என்று கேட்டால், தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் கூறி காட்டுகின்ற பொழுது, அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் மனிதரை படைத்த, அவனை மரணிக்க செய்த இந்த வாழ்வும் மரணமும் அதற்கு உட்பட்ட காலம் அனைத்தும் எதற்காக அல்லாஹ் படைத்தான் என்று கேட்டால், லியபுலுவக்கும் அவனை சோதிப்பதற்காகத்தான். ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் சிறந்த அமல் செய்கின்றார்கள், இவ்வுலகத்திலே கொடுக்கப்பட்ட வாழ்வை சரியாக பயன்படுத்தி யார் சரியான முறையிலே அமல் செய்து வாழுகின்றார்களோ அத்தகைய வாழ்க்கையை பரிசோதனைப்பதற்காகத்தான், சோதனை செய்வதற்காகத்தான் உங்கள் வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்தோம் என்று கூறி காட்டுகின்றான். அதே போல மற்றொரு இடத்திலே கூறி காட்டுகின்ற பொழுது
லியப்லுவுக்கும் பில் கைரி வஷர்ரி ஃபித்னா வைலைஹி துர்ஜூன் வைலைனா துர்ஜூன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அதே நேரத்தில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் நான் எதற்கு உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னால் உங்களை சோதிப்பதற்காகத்தான் தருகிறோம் என்று தன்னுடைய திருமதியை சுட்டி காட்டுகின்றான். இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் சோதனை என்று எடுத்துக்கொண்டால் கஷ்டப்படுறது மட்டும்தான் சோதனை. இந்த பாடுறா அவனுக்கு காசு பணம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான், அல்லாஹ் சோதிக்கிறான். பொருளாதார ரீதியாக எந்த வியாபாரம்னாலும் சக்ஸஸாக மாட்டேங்குது, கஷ்டப்படுறான். அல்லது பாடுற காலத்துக்கு நோயுடைய வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான், கஷ்டப்படுறான். இதை மாத்திரம்தான் மனிதன் கஷ்டம் என்று சொல்கின்றான், அல்லாஹுடைய சோதனை என்று சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது நபுலுக்கும் ஹைரி வ ஷர்ரி, தீமையை கொண்டும் கெட்டது நடக்கிறதுல வியாபாரம் இல்லாமல் இருக்குது, கஷ்டப்படுறது, உடம்பு இல்லாமல் இருக்குது, இதுவும் சோதனை தான். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நல்லதும் சோதனைங்கிறான். இப்போ மனசை பார்க்க போகும்போது வெளிரங்கத்தில் சரிதான் உடம்பு சரியில்லை, வியாபாரம் இல்லை, இதெல்லாம் சோதிக்கிறோம், ஒத்துக்கிறோம். அது எப்படி நல்லா வாழ்கிற வாழ்க்கை சோதனை அப்படின்னு ஏற்றுக்கிற முடியும்? ஒரு மனுஷனுக்கு நல்ல செல்வச்செழிப்பான வாழ்வு, பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை, அவ்வளோ செல்வச்செழிப்பான வாழ்றான். அந்த வாழ்வையும் அல்லாஹ் சோதனைங்கிறான். எப்படி சோதனை? கண்ணியமானவர்களே, பணத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த பணத்தை அல்லாஹ் ரசூல் சொல்லுகின்ற வழியிலே செலவிடுகின்றானா? இந்த பணத்தை வைத்து வீட்டிலே பூட்டி பூட்டி வைத்து 10ஓடு 11 கோடியாக மாற்றுகின்றானா? அல்லாஹ் எந்த பணத்திற்கு ஜகாத் எவ்வளோ கொடுக்க வேண்டும் சொல்கின்றானோ அந்த ஜகாத்தை கொடுக்கின்றானா? ஏழை எளியவர்கள் பொருளாதார கஷ்டம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் அந்த பணம் என்று யோசிக்காமல் கொடுக்கின்றான். ஏன்னா மனுஷனுக்கு கஷ்டப்படுவான், அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அந்த அடுத்த வந்து நல்லா வசதியாக வந்த பிறகு அடுத்த வந்து கேட்டாங்க, அல்லாத கொடுத்தாங்க வந்துடுவான். ஏப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், இப்போ நான் தான் சம்பாரித்தேன். நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க. முன்னொரு காலத்தில் 3 பேர் இருந்தாங்க. ஒன்று தொழுநோயாளி, குஷ்டம் இருக்கலாம், வெண் குஷ்டமோ கண் குஷ்டமோ அப்படிப்பட்ட ஒரு நபர். 2வது வழுக்கத்தலை. இப்போ ஒரு 50 வயசோ 60 வயசோ 70 வயசு ஆண்களுக்கு வழுக்கத்தலை இருந்தால் யாருக்கும் கண்டுக்க மாட்டாங்க. இதே இது கல்யாணம் முடிக்கக்கூடிய வாலிப பருவத்தில் ஒரு ஆள் வழுக்கத்தலை தள்ள ஒரு முடி கூட இல்லைன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நபர். இன்னொரு ஆள் பிறவிக்குரல், அவரை சின்ன வயசாக பிறவிக்குரல். இப்படிப்பட்ட 3 நபரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவரை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி இந்த நபர்களை சோதிச்சுவான். முதல் மலக்கு வர்றாங்க, சாதாரண மனுஷன் மாதிரியே. அந்த தொழுநோயாட்ட என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குது, தொழுநோயாட்டனால எதையுமே செய்ய முடியல, பொருளாதாரத்தையும் கஷ்டப்படுறேன், என்னை யார் பக்கத்தில் ஒரு சேர்த்துக்க மாட்டேங்க, அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு. ரொம்ப மனுஷன் காசுங்களும் ஒன்றும் இல்லை, நீ என்ன எதிர்பார்க்குற? இந்த தொழுநோயும் சரியாக போயிடணும், எனக்கு ஒரு ஒட்டகம் கிடச்சா அதை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மலக்கு அல்லாஹ் துவா செய்கிறாப்புல, யாரெல்லாம் இவருக்கு இருக்கக்கூடிய தொழுநோயை சரியாக, அதே நேரத்தில் இவருக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டம், அதாவது குட்டி போடுற மாதிரி நம்பிலும் ஒட்டகத்தை கொடுன்னு கேட்குறாப்புல. அதே மாதிரி அல்லாஹ் துவா கேட்குறேன், கொடுத்துட்றான், கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த அந்த வழக்கத்தில் இருந்தால அவர்கிட்ட போகிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா? அவர் நினச்சார், நான் வழக்கத்தில் இருக்கேன், என்னை யார் மதிக்க மாட்டேங்கிறேன், நம்மளுக்கு தான் பொண்ணே தர மாட்டேன், சொல்லுவோம் நம்ம இருக்கேன். அந்த மாதிரி அவர் அந்த வார்த்தையை சொல்லலை, இது நான் சொல்லி கேட்பேன் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு எனக்கு ஒரு மாடு, ஒரு சிறையாவில் மாடு இருந்தால் நானும் பொழைச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் அல்லாஹ் துவா செய்கிறாரு, அல்லாஹ் கொடுத்துட்றான். 3வது நபர் யார்? பிறவிக்குறாள். இவர்கிட்ட போகும்போது கேட்குறாரு, எனக்கு பார்வை வந்தால் நல்லா இருக்கேன், ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தா நான் பொழைச்சிக்கணும்னு சொல்கிறாரு. இதே மாதிரி அவருக்கு துவா செய்கிறாரு, கிடச்சிடுவார்லாம், போயிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்லுவாங்க, சோதிப்புண்டு இவங்களை சோதிக்கிறதுக்காக இன்னொரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். இன்னொரு மலக்கை அனுப்பி வச்சு இப்போ கேட்குறாங்க, அந்த யார் அந்த தொழுநோயாளி இருந்தாங்களா, எனக்கு பெரிய செல்வ செழிப்பாக சொல்கிறாங்களா, அந்த காலத்தில் கஞ்சி வெங்காயம் கருவான்னு சொல்லி வீட்டில் சாப்பிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கோடீஸ்வரர் இருப்பாங்க. எப்படி பேசணும் தெரியுமா? பிறக்கும்போது டாக்டா பிர்லாப்பா,
எனக்கு என்னப்பா நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த தங்க ஸ்பூனை சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள ஆளுக்கப்பான்னு பேசுவாங்க. இதே மாதிரி இந்த தொழுவஞ்சாலிகிட்ட வர்றாப்புல வந்து, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ எவ்வளோ ஒட்டகம் வந்து வச்சுருக்க, ஒரு ஒட்டகை கொடு, நான் குறைச்சிக்க வேண்டும். நீ ஒரு காலத்தில் கஷ்டம் தானே பட்டேன். யாருப்பா சொன்னால்? நான் இப்போ கஷ்டப்பட்டேன், நல்லா அப்போலேருந்து பெரிய பணக்காரன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இதில் நான் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்கிறாப்புல. அப்போ கண்டிப்பாக நீங்களே சம்பாதிச்சேன், நான் சம்பாதித்தேன் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு போயிடுறாங்க. அப்படி இருக்கணும்னா பழைய நிலைமைக்கு போட்டு துவா செஞ்சு போயிடுறாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த தலையை வலுக்கு உள்ளோட்டு கேட்குறாரு. அவர் இதே மாதிரி பதில் சொல்கிறாரு, எல்லாமே நானே சம்பாதிச்சேன், நான் பழசை மறந்துட்டு பேசுகிறாப்புல. அவரும் பழைய நிலைமைக்கு இருக்குன்னு துவா செஞ்சு போயிடுறாப்புல. மூணாவது நபர் அந்த பிறவி குருடத்தை போய் கேட்க போகும்போது, கண்டிப்பாப்பா ஒரு காலத்தில் கண்ணுள்ளாத கபோதியான இருந்தேன், ரொம்ப கஷ்டப்படுகிறேன், இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார், எனக்காக துவா செஞ்சார், பார்வையும் கிடைத்தது, அதே நேரத்தில் அந்த செல்வம் வச்சுப்பா, இது அல்லாத அந்த செல்வம் இந்த ஆட்டு மந்தையிலேருந்து நீ எத்தனை வேண்டுமானாலும் எடுத்து செல், நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு போ, அது அல்லாஹ்வுடையதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்க வேண்டும் நினைத்தான். இரு நபர்களும் தான் எப்படி இருந்தோம் எப்படி வந்தோம், ஏழைகள் கேட்கின்றபோது கொடுக்க வேண்டும் என மறந்து தான் இயற்கையிலேயே பணக்கார என்ற தோரணை இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவருடைய செல்வ செல்வை எழுதி விட்டான். இதுதான் அதாவது பொருளாதாரத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான்னு சொன்னாங்களா, இதுதான் சோதனை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொருளாதாரத்தை கொண்டும் சோதிப்பான். அதே எத்தனையோ நபர்களுக்கு பிள்ளை செல்வமே இருக்காது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ ஆனால் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஏன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை வளர்க்க வேண்டியது பெற்றோர் கடமை. அந்த குழந்தையை சரியான முறையில் வளர்த்து கொண்டு வர வேண்டியது பெற்றோர் கடமை. அந்த குழந்தையை சரியான முறையை வளர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையே இவனுக்கு சோதனையாக மாறிவிடும். அந்த சூரத்துல் கஹ்ஃபில் வரும்ல, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது ஒரு குழந்தையை அடித்து கொன்றுவாங்க. ஏன்னு கேட்க சொல்லுவாங்க, இந்த குழந்தையினால் அந்த பெற்றோர்கள் காக்கராக போயிடுவாங்க, அந்த அளவுக்கு பெற்றோருக்கு தீங்கு செய்யக்கூடிய குழந்தைவாங்க. இதே போல் அந்த குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்காவிட்டால் நம்முடைய குழந்தைகள் சரியில்லாமல் போயிடும். அல்லாஹ் குழந்தையை கொடுத்தும் சோதிப்பான். நான் சொல்கிறேன், பில் ஹைரி வ ஷர்ரி, நன்மையை கொண்டும் சோதிப்பான், தீமையை கொண்டும் சோதிப்பான். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், நபுல் வன்னக்கம் ஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அன்ஃபால் வ அன்ஃபுஸ். அல்லாஹ் தஆலா பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் பொருளாதார இழப்பை கொண்டும் சொந்த மதத்திலே வரணிக்கு செய்வதை கொண்டும் பல வர்க்கத்திலே நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் சோதிப்பான்னு சொல்கிறான். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது. ஆசைப்படுறது எந்த சோதனையும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன காய்ச்சல் வந்துடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, எந்த விதமாக ஆஸ்பத்திரி போயிடக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கை அதுதான் சிறந்த வாழ்க்கை நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் சோதிப்பான்னு சொல்லி கேட்குறான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அது தால உம்மமிழ்தம்னா என்னன்னு தெரியுமா? அவருக்கு அப்படின்னா என்ன? அதுக்கு இப்போ காய்ச்சலுப்பா, காய்ச்சல் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியும், காய்ச்சல்னா என்னன்னு தெரியாது எனக்கு. எப்பா இந்த தோலுக்கும் சதைக்கும் நிலையில் ஓடக்கூடிய ஒரு விதமான சூடு காய்ச்சல் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் காய்ச்சலே வந்ததில் அவருக்கு அது தெரியாதுன்றாரு. தெரிஞ்சு கேட்குறாங்க, சுதா தலைவலி தெரியுமா கேட்குறாங்க. தலைவலியா? ஒன்றும் தெரியவே இல்லையா? சொல்கிறாங்க, அந்த நரம்பை பிடிச்சி சுண்டு இழுக்குமே, அதுதான்ப்பா தலைவலி. தலைவலின்னா காய்ச்சலும் எனக்கு வந்தது கிடையாது, தலைவலி வந்தது கிடையாது, ஒன்றுமே வந்தது கிடையாது. அவர் சொல்கிறாரு. கொஞ்சம் ரசூல்லா பேசிக்கிட்டு போயிட்டார். அப்போ ரசூல்லா அங்கே கூடி சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த போனாரை பார்த்தீங்களே தெரியுதா, யாராவது உங்களிலே நரகவாதியை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் இவரை பார்த்து கொள்ளுங்கள். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை பிரியப்படுறோம்? ஒரு காய்ச்சலோ தலைவலியோ சோதனையோ பொருளாதார நெருக்கடியோ எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தான் மனுஷன் பிரியப்படுறான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை நரகவாதி வாழ்க்கைங்க. ஏன் கண்ணியமானவர்களே, நன்றாக வாழ்வது குற்றமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சோதனை களம் இது, இந்த துன்யாவோட சோதனை களம். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சோதிக்கணும்ல? கண்மணி சொல்கிறாங்க, அத்துன்யா மஸராத்துல் ஆஹிரா,
இந்த உலகங்கிறது மறுமையினாருடைய வேளாண்மை இடம். இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா அந்த விவசாயம் பண்ணக்கூடிய மறுமைக்கு நன்மை செய்வதற்காக இந்த உலகத்தில் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குன்னா இந்த இடத்திலே நாம் சரியாக நடந்து கொண்டு அமல் செய்து இறைவன் கொடுக்கிற சோதனைகளை ஜெயித்து வெற்றி பெற்றால்தான் மறுமைகளை நமக்காக படைச்சு வச்சிருக்காங்கல்ல. சோன் ஜன்னத்தின் தஜ்ரீப் தஹ்தீஹால் ரொம்ப பெரிய சொர்க்கம் இருக்குப்பா. அந்த சொர்க்கத்தின் கீழ் நீரோடு அப்படியே ஓடுது, தேனாரும் பாலாரும் ஓடுது. நீ நினைச்ச மாடுகையெல்லாம் கட்டடங்கள்லாம் கட்டி வச்சிருக்கான் நினைக்கிறான் சொல்றான் அல்ல. அந்த நியமத்துக்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சோதனை கூடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். எப்படின்னு சொன்னால் நம்ம விவசாயம் பண்ணுறோம். இப்போ தை மாதம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நெற்கது வந்துடும், அப்படியே கொத்து கொத்தாக நிற்கி அந்த நெல்லை அப்படியே இப்படி சாப்பிட முடியுமா? நெல்லை எப்படி சாப்பிட முடியும்? அந்த நெல்லை பிடிச்சி அறுத்து போட்டு அடி நிற்பாங்க இல்லையா? நடு ரோட்டில் போட்டு போகிற வண்டி கிண்டி எல்லாம் ஏற்றி அப்படியே அதை உதிர்ந்து போகிற வரைக்கும் கஷ்டப்படுத்தி விட்டுருவா. சாப்பிட முடியுமா? அப்பவும் சாப்பிட முடியாது, தனியாக வந்துடும். நல்லா வெள்ளாவியை வச்சு உள்ளக்கு நெல்லை கொதிக்க வச்சு அப்புச்சி எடுத்து அப்படியே மேலே வடிகட்டி எடுத்த அப்பவும் சாப்பிட முடியாது. போடு ரைஸ் மில்லு போட்டு ஆட்டு தரத்தன்னு ஆட்டி உண்மை தனியாக அரிசி தனியாக பிரித்ததுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இதே போலதான் ஒரு அரிசியை சாப்பிடுவதற்கே இத்தனை முறைகளை பதப்படுத்த வேண்டி இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்றானே அந்த உயரிய சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சோதனை கூடமான இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கிற சோதனை பொறுமையுடன் யார் கையாளுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த உயர்ந்த சொர்க்கம். அதுக்குத்தான் அல்லாஹ் இவ்வளவு போல நபுலு வண்ணக்கும் எப்போ சோதிப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை என்ன நினைச்சிருக்காண்டா, கெட்ட ஒருத்தான் இருந்தாலும் சோதிப்பான், நல்லவன் விட்டுருவான். நல்லா இவ்வாறு செய்கிறாங்கல்ல அவங்களாம் விட்டுருவான். நல்லா கொலிப்பா ஒரு நாள் சொன்னார், அன்றைக்கி பார்க்குறது சொல்கிறாரு அனுச்சா ரொம்ப மூஞ்சியை பார்த்தா நூறாக தெரியுது, எங்கே மூஞ்சில் இருள் தான் நினைஞ்சிருக்கு, நாங்களாம் பள்ளிவாசலமாக போகிறது இல்லை, நீங்களும் பள்ளிவாசலுக்கு போகிறீங்க இல்லை. யார் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்களோ, யார் 5 வக்துக்கள் தினந்தோறும் தொழுகின்றார்களோ, அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் யாரெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவாக எடுத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் மிகப்பெரிய சோதனை. இந்த உலகத்தில் யாருங்க அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியவங்க? அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நெருக்கமான ஆள் யார்? நபிமார்கள் தான். நபிமார்கள் ரசூல்மார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் பெருமாசன் சொல்கிறாங்க, அல் பலாஉ அக்கலும் பில் அன்பியா. சோதனைங்கிறது யாருக்கு தெரியுமா புரியுது? நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் பெரும்பாலும் சோதனை கொடுப்பான். சும்மல் அம்சலி பின்பு நபிமார்களை ஒத்திருக்கின்ற சஹாபாக்கள், தாபிகின்கள், தபவு தாபிகின்கள் எப்படி கிட்டத்தட்ட அந்த ரசூலுக்கு உலுல் அஸ்ம் இருக்காங்கல்ல 5 பேர், அவங்களுக்கு நமக்கு மத்தியில் முஸ்லீமுக்கு மத்தியில் 25 படித்தரம் இருக்குது. இந்த 25 படித்தரத்தில் அதிகமான சோதனை என்று சொன்னால் ரசூல்மார்களுக்குத்தான். நம்ம என்ன சொல்கிறோம், அல்ல நம்ம கொடுத்த மாதிரி சோதனை யாரும் கொடுக்கலப்பா. டே உங்களுக்கு 25 மடங்கு கீழே சோதனை. இந்த சோதனையை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நபிமார்களுக்குள்ள சோதனை எவ்வளவு சோதனை கொடுக்கப்பட்டிருப்பார்கள். எந்த நபிமார்களும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள் சோதனை உட்பட்டவர்கள் தான். அதிலேயும் குறிப்பாக குர்ஆனிலே கூறப்பட்டுள்ள 25 நபிமார்கள் சோதனைக்கு மிகவும் உட்படுத்தப்பட்ட நபர்கள். அல்லாஹ் இப்பெல்லாம் சொல்லிப்பா தெரியுமா, பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊருக்கு ஃபுல்லாக முஸ்லிமான்னு சொன்னால் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் நஜீகுல்லாஹ் என்று சொன்னாங்க. தான் புள்ள இஸ்லாத்தை ஏற்கலை. லூத் அலைஹிஸ்ஸலாமை கேட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லூத் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அவர் மனைவியை கேட்கல. அதற்கு மேலே நம்மளை போய் ஒரு 5 ரூமில் ஒரு 2 நாள் அழைச்சி வச்சுன்னா என்ன செய்வோம்? ஃபுல்லாக லைட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன செய்வோம்? அல்லாஹ் நூஹ் நபியை ஒரு மீனுடைய வயிற்றிலே 1 வாரம் என்று 7 நாள் என்று சொல்கின்றார்கள், 7 மாதம் என்று சொல்கின்றார்கள், 7 வருடம் என்று சொல்கின்றார்கள். ஒரு மீனுடைய வயிற்றிலே அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்ல அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ் சோதனை கொடுத்தான். இது புத்தலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனை எல்லாம் கிடைப்பட்டுருவாங்க. ஹஜ் பண்ணா வருது, குர்பானி கொடுக்கண்டு ஒரு அறிவார்ந்த முறையை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சோதனை? இப்ராஹிம் நபி இருக்கிற இடத்திலிருந்து
பல்நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட 3 நாடுகளை கலந்திருக்கக்கூடிய மக்கமா நகரில் அல்லாஹ் சொல்கிறான், நீ கொண்டு போய் அந்த பாலைவனம் எப்படி போட்டோம் இன்னைக்கு மாதிரி எல்லாம் சிட்டி கிரவுண்ட் எல்லாம் உள்ள இடம் இல்லை, ஒரு கடை கண்ணி கூட கிடையாது, அந்த இடத்துல கூட்டுட்டு வந்துரு. எப்படி திரும்பி பார்த்தா பொட்டல் பாலைவனம், சுற்றியும் ஒதுங்குவதற்கு ஒரு நிழல் கூட இல்லாத இடம், எந்த பக்கத்திலையும் நிழல் கிடையாது, ஒரு ஆள் அரவலம் கிடையாது. ஆசையாக பெற்றெடுத்த மகன் எப்படி இன்னைக்கு தான் 25 வயசில் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பார்த்தாலும் பாசம் வந்துடும். 80 வயது வரை பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய மனைவியை நீ போய் பாலைவனத்தை விட்டுட்டு வந்துருக்கிறாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு சோதனை கொடுத்தான், போனாங்க, போய் விட்டுட்டு ஏண்டு கூட திரும்பி பார்க்காம வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வெற்றி பெற்றார்கள். இப்படிப்பட்ட பிள்ளையை பாலைவனத்தை விட்டு விட்டு வந்து விட்டார்கள். பிள்ளை சின்ன பிள்ளை, ஒரு தடவை சொன்னாலும் சொல்றா, உன் மகனை குர்பானி கொடு. எப்படிப்பட்ட பிள்ளை, பாசமாக பெற்ற பிள்ளை, 80 வருஷம் தவம் இருந்து அல்லாஹ் கொடுத்த அருள் செல்வம். அந்த இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றோம், ஓட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடாப்புல, கேட்க வழி இல்லாமல் வழக்கால் எல்லாம் விட்டு வந்துடாப்புல, இப்போ போய் மகனை அருங்கிறாப்புல. எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை இன்றளவு உலகம் போட்டுகின்றது என்றால் அவர்கள் எந்த, அதாவது அல்லாஹ்வுக்கு ஹலீலாக தோழராக இருந்ததனால் எந்த விதமான கேட்பாடு கேட்கிறது. அல்லாஹ் சொன்னா ஆமன்னா செல்லம்னா அப்படியே கேட்டார்கள். இப்படி எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு சோதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஜக்கரியா இதே போல தான் பிள்ளை இல்லை, ரொம்ப நாளைக்கு பிள்ளை பிறந்துச்சு. கொஞ்ச நாளையே அங்கே உள்ள எதிரிகள் அவன் ஜக்கரியாவை கொண்டு வர முடியுதான் துரத்திக்கு போகிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படியா கொண்டுருவான்னு ஜக்கரியா ஓடுறாங்க. ஓட போகும்போது ஒளிஞ்சிருக்கு இடமே இல்லை. அவங்க ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு கேட்குறாங்க, மரமே எனக்கு கஞ்சம் போடுற இடம் கொடு, நான் உள்ளே ஒழிஞ்சிக்கிறேன். மரத்து நம்பி மாதிரி சொன்னால் கேட்க மரம் 2 பொழிஞ்சிட்டு உள்ளே ஒழிஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன நூல் மட்டும் வெளியே தெரிஞ்சு நினைட்டாங்க, ஆஹா இங்கே தான் ஜக்கரியா இப்போ ஒழிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், ரம்பத்தால் 2ஆக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர். எப்படிப்பட்ட வாழ்க்கை, 2 துண்டாக வெட்டினார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு அப்பா அவங்க கேட்டுருக்கான், யாரெல்லாம் என்னை காப்பாற்றுனா அல்லாஹ்வால் காப்பாற்ற முடியும். எப்படி நெருப்பு குண்டத்திலே வீழ்த்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தானோ, பல்வேறு நபிமார்களை கத்தியால் அறுக்கின்ற பொழுது எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தானோ, கரைந்து புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்திலே எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தானோ, அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி வல்லரமாக கொண்டு கேட்கல. அல்லாஹ் கொடுக்குற சோதனை, இந்த சோதனையை மனமுந்து நான் ஏற்றுக்கிட்டேன். கண்ணியமானவர்கள், நபிமார்களுக்குத்தான் உலகத்திலே கொடுக்கப்பட்ட சோதனை மிகப்பெரிய சோதனைகள். அத்தனை சோதனைகளும் மனமுந்து ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம நல்லா பாடாப்படுத்துகிறான், காலத்துக்கு கஷ்டப்படுறேன், அந்த வியாபாரம் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணுறேன், எந்த வியாபாரத்திலையும் ஒரு எழுச்சி வர மாட்டேங்குது, எல்லா நிலையுமே கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது? வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு இந்த நோயை வச்சுக்கிட்டு 10 வருஷமாக அந்த பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வீட்டு அனுப்பிச்சு இருக்கேன். அல்லாஹ் எனக்கு வழிகாட்ட மாட்டானா? நான் என்ன பாவம் செஞ்சு தெரியலையே. எல்லாம் எனக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுத்துறாரு. இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, ஏன்னா எனக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுத்துறாத. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய் நொடிகளை விட்டு நாம் பொறுமையாக இருக்கின்ற பொழுது, அதாவது சஹாபாக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, உர்வத் இப்னு ஜுபைர்னு ஒரு சஹாபி ஒருத்தருடைய குழந்தையை கூட்டிகிட்டு, மொத்தம் 7 பிள்ளைய, அதில் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு பிரயாணம் போகிறாங்க. ஒரு நண்பரை பார்க்குறக்கா போகும்போது பாலைவன புயல் அடிக்கிறது. அந்த பாலைவன புயலை சிக்கி ஒட்டம்னா தெரிச்சு ஓடிச்சுட்டு இல்லாமல் பிள்ளையை தூக்கி வீச்சிருச்சு. முடிச்சு பார்க்க என்ன புயல் அடங்குன்னு பார்க்குறாங்க. இந்த புல்ல மணல் போது மோட்டாச்சு. இவங்களுக்கு கால் ஒழிஞ்சு போச்சு, கால் கடுமையான அது. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு 7 பிள்ளைகளை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ் 7லே ஒன்றை நீ எடுத்துக்கொண்டாய், எனக்கு வச்சு 6 தந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். ஒரு புள்ள போச்சுன்னு ஊரை கூப்பாடு போல போச்சுன்னு கத்தலை. அது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கின்றாங்க, யா அல்லாஹ் 7ல் ஒன்றைத்தானப்பா நீ எடுத்துக்கிட்டேனுங்க, 6 தந்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த நண்பரை ஊருக்கு போனாங்க. அடிபட்ட காயத்தை பார்த்த காலை வெட்டணும்னு சொல்கிறாங்க. காலை இன்னி பேர் சர்ஜரி பண்ணி எடுத்துன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு வழியில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போது சொல்கிறாங்க, அல்லா
எனக்கு 4 உறுப்புகளை தந்தா, 2 கைகளையும் 2 கால்களையும் தந்தா, அல்ஹம்துலில்லாஹ், அதில் ஒன்று நீ எடுத்துக்கிட்ட யா அல்லாஹ், மிச்சம் 3 தந்திருக்கு இறந்துதானா. இந்த எண்ணம் யாரிடம் வருகின்றதோ, இந்த எண்ணம் யாரிடம் வருகின்றதோ அவர் தரஜாவை அல்லாஹ் உயர்த்துவான், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். கண்ணியமானவர்களே, நபிமார்களில் சோதனை கொடுத்துப்பட்டவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் பொறுமையிண்டா அய்யூப் நபி கொடுத்த சோதனை மாதிரி இல்லை. அய்யூப் நபி பொறுமை காத்தார்கள். 18 வருடமாக நோயினுடைய தாக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பாடா படுத்துறீங்களா, காலெல்லாம் புண்ணா போச்சு, புண்ணு வலியுதா யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கல. யா அல்லாஹ் எனக்கு நாவிலையும் உன்னை துதிக்கக்கூடிய நாவிலையும் உன்னை திக்ர் செய்யக்கூடிய கல்வையின் பக்கம் பாதுகாத்துறியா அல்லாஹ். ரப்பி அன்னி மசனி அல்லோர், யா அல்லாஹ் எனக்கு நோய் பிடிச்சிருக்கு, இந்த 2 உறுப்புகளை மட்டும் எனக்கு பாதுகாத்து கொடுன்னு கேட்டாங்க. என்ன சொன்னா, அய்யூப் நபி மிக செல்வ செழிப்பான ஆள், 14 பிள்ளைய நல்ல செல்வ செழிப்பான ஆள். அல்ல அந்த துவா கேட்டு அவருக்கு இருந்த நோயை குணமாக்கியதோடு அந்த நோயிலிருந்து அவங்க அய்யூப் நபிக்கு பாதிக்கப்படும் போது 80 வயசுக்கு மேலே இளம் வயது அய்யூப்பாக மாற்றினான். மனைவியை தொட்டாங்க, அவங்களுடைய மனைவி ரஹீமா அலைஹிஸ்ஸலாத்து இளமையாக மாறினார்கள். எந்த 14 குழந்தைகள் உலகத்திலிருந்து மரணித்தார்களோ அத்தனை குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்தான். எந்த செல்வ செழிப்பெல்லாம் அழித்து போனதோ அத்தனை செல்வத்தையும் கொடுத்தான். ஏன்? அல்லாஹ் கொடுத்ததை பொறுமையாக ஏற்றிட்டாங்க. ரப்பி அன்னிங்க அல்லாஹ் தூச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் நீ தாங்க. ஒரு தடவை ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, எங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கீங்க, அல்லாஹ்ட்ட கேட்டால் உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சுடுவான், தேவையா போகிற கேள்வி, ஏன்டா ஊரே ஒதுக்கி வச்சிருச்சு. எப்படின்னா அய்யூப் நபியை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவங்களே விட்டு போயிட்டாங்க. முர்த்ததா இல்லை, ஒவ்வொரு பக்கத்தில் வரல, ஊரை விட்டு ஒதுக்கப்புறத்தில் அய்யூப் நபி இருந்தார்கள். துணைக்கு ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. கேட்டாங்க, அதான் துவா கேட்கண்டே கேட்டாங்க, ஏமா எத்தனை வயசில் நோய் வந்துச்சு? 70 வயசில். இப்போ எத்தனை வருஷம்? 18 வருஷம். 70 வயது வரைக்கும் அல்லாஹ் நல்லா வச்சுருந்தாங்கல்ல. அப்போ நீ யார்ட்டாச்சும் ஊரில் போய் தம்பரை அடிச்சு தடுப்பிடிச்சி நல்லா வச்சுருக்கேன் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இந்த 18 வருடங்கள்லாம் இதை சோதிப்பதற்காக ஊரிலே போய் சொல்கின்றாயா? என்னை 70 வருடம் நல்லா வைத்திருந்தானே ரப்பு, இதை விட்டும் இந்த 18 வருஷம் நோயாக வச்சிருக்கேன் நல்லா கேட்க சொல்றியா? எனக்கு வெட்கமாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு தலைவலின்னா தலைக்கு போய் கேட்டா அனுப்பிச்சா ஒரே தலைவலி, 3 நாள் ஒரே தலைச்சா. ஏன்னா 300 வருஷம் வாடுறியே, இத்தனை வருஷம் எல்லாம் நிலத்தை வச்சுருந்தா, அப்போ இன்னைக்காச்சும் எல்லாம் சுக்கர் செஞ்சிருப்பியா? அல்ல கைகால் திடமாக வச்சுருக்கானே, சுக்கர் செஞ்சிருப்பியா? கண்ணியமான அல்லாஹ் நிலழகே, இதெல்லாம் இந்த நபிமார்களுடைய வரலாறு, 300 வரலாறு இருக்குன்னு சொன்னால் இவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இதை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு உயர்வாக இருக்கும். அவர்கள் எப்படி பொறுமை காத்தார்களோ அப்படி நாமும் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த காத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பொறுமை காத்தா தெரியுமா? உலாய்க அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. நீ யார் இவ்வாறு அல்லாஹ் சோதனையை கொடுக்கின்ற பொழுது, அல்லாஹ் துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது, அல்லாஹ் சிரமத்தை கொடுக்கின்ற பொழுது பொறுமை காத்தார்களோ, உலாய்க அலைஹிம் ஸலவாத், அல்லாஹுடைய கிருபை உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய கிருபை கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படி இந்த உலகத்தை அணுமணுவாக நம்ம வெட்டி போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய கிருபை மாத்திரம் கிடைச்சுன்னா வெட்டி போட்டு துண்டுகளை ஒன்று சுற்றி மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மைப்படுத்த அல்லாஹ் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கிருபையும் கிடைக்கும். அவர்கள் தான் மூத்ததோர், அவர்கள் தான் நேர்வழி விட்டவர்கள். அல்லாஹ் சோதனைகள் வருத்தம் செய்யும். நல்லா இருக்கும்போது அல்லாஹ்க்கு சுக்ரியா செய்யணும். இருக்கிற செல்வங்களை பிறகு கொடுத்து உதவணும். சேர்த்து அடிக்க வச்சு இனிப்பா கூடாது. இருக்கிறத கொடுத்து பார்க்கணும். கண்ணியமான கொடுப்பதே அல்லாஹ் பிரியப்படுகின்றான். சோறு வந்துருச்சுன்னா அல்லாஹ் துவா கேட்கலாம், டாக்டர் போய் காமிக்கலாம், எல்லாம் செய்யலாம். குழம்பு எனக்கு வந்துருச்சு ஒரே காலுடி கைகுடி தர சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் மன்றாடுங்கள். கேட்டாங்க, அரஹ்மர் ராஹிமீன் ரப்பி அன்னி மஸனி அல்லோர் வான்த ரஹ்மர் ராஹிமீன். யாரெல்லாம் எனக்கு நோய் பிடிச்சிருச்சு, நீந்தே கிருபையாளர்கள்லாம் கிருபையாள யாரெல்லாம் நோய் தேவையாக்கனோடு கேட்கலாம் அய்யூப் நபி. அதே போல் நம்ம கேட்கலாம், தொழிலாக கேட்கலாம், மருத்துவம் பார்க்கலாம், ஆஸ்பத்திரி போகலாம். ஆனால் பிறகு புலம்பாதீர்கள். சோதனை வரும்போது பொறுமை காக்கும். அந்த அல்லாஹ் சொன்னாங்களே, நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ஸலவாத்தை ரஹ்மத்தை பெற்றவர்கள், அத்தகைய கூட்டத்திலே நம்ம அனைவரையும் ஆக்கி நலவு புரிய வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற இடர்கள், சோதனைகள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் வரப்போகும்போது நபிமார்கள் வாழ வைப்பாருங்க, இறைநேசர்கள் வாழ வைப்பாருங்க, சஹாபாக்கள் வாழ வைப்பாருங்க. அதே மாதிரி நாம் பொறுமை காப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு நல்லொரு வழிப்பானாக.
நம்மையும் பொறுமையாக மாற்றுவானாக என்று இறைவனிடத்தில் இரமேந்தி வாய்ப்பளித்த வல்லரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹீர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.